நேயர்களே, தற்போது நாம் பலஸ்தீனத்தினுடைய கரண்ட் அப்டேட்ஸ். அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸுகள் பலஸ்தீனத்தின் கஸா பகுதிகளிலே 200க்கு மேற்பட்ட அமெரிக்க துருப்புகள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று ஏஎஃப்பி ரிப்போர்ட் தனது செய்தியை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய 200 இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ் அங்கே வந்திருப்பதின் காரணம், இந்த ஒப்பந்தத்தில் நடைமுறைகளை முன்னெடுப்பதற்கும் அதை மானிட்டர் கவனிப்பதற்கும், எங்காவது ஒரு இடத்தில் ஹமாஸ் மற்றும் ஐடிஎஃப்க்கு இடையிலே மோதலை தவிர்ப்பதற்கும் தமது படைகள், உளவு அமைப்புகள், அதே சமயம் இந்த பிரேரணை அல்லது ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறதா, ஆயுத மௌனிப்பு செய்யப்படுகிறதா என்பதையெல்லாம் தாங்கள் தொடர்ந்து கவனிப்பதற்காக அந்த 200 பேரையும் அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் அனுப்பியிருக்கிறது. இது கூட அந்த ஒப்பந்தத்தில் இருக்கலாம் என்றும் நாம் நம்புவதற்கு அதிக இடம் இருக்கின்றது. இதற்கிடையில் இஸ்ரேல் அமைச்சரவை போர்ட்போலியோ முதல் ஃபர்ஸ்ட் ஃபேஸினுடைய காசாவுடைய சீஸ்ஃபயர் வித் ஹமாஸ் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற தகவல்களும் ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் ஃபுல் ஹோஸ்டேஜ் விடுதலை செய்வதற்கு முன்பாக ஐடிஎஃப் உடைய தனது எல்லை குறிப்பிட்ட லைன் ஆஃப் கண்ட்ரோல் அவர்களுக்கான அந்த நிலைகளை அவர்கள் சென்று அடைவதற்கான பணிகள் நேற்று நள்ளிரவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்திருக்கிறது. அநேகமாக அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் குறிப்பிட்ட இஸ்ரேல் ஐடிஎஃப் எங்கு நிறுத்தப்பட வேண்டுமோ அந்த இடத்தை அவர்கள் சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் அநேகமாக நள்ளிரவுக்குள் முழுமையாக டேங்கர்கள், அவர்களுடைய ட்ரக் கேரியர்ஸ், ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷனுடைய மூவிங் ட்ரக்ஸ் எல்லாம் சென்றடைக்கிற பணிகள் இப்பொழுது துவங்கி படுவேகமாக நடந்திருப்பதாகவும், அதே நேரத்தில் ஆங்காங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் படைகள், வாகனங்கள் அடுத்த உத்தரவு வரும் வரை அங்கேயே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்றும் நேற்றைய முன்தினம் வந்த தகவலால் அவர்களும் திரும்பிச் செல்கிற ஒரு நிலை தற்போது காணப்படுகிறது. அதே நேரம் ஃபேர் ரைட்ஸ் விங்ஸ் என்று சொல்லக்கூடிய ரைட் விங்ஸாக அவர்கள் மிக முக்கியமாக அவர்களுடைய உந்துதலிலும் ஆதரவிலும் தான் பெஞ்சமின் நேதன்யாகுவினுடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை அழுத்தத்தின் காரணமாக, பெரும் நிலைகுலைந்த தன்மையின் காரணமாக அவர் எடுத்திருக்கிறார். இஸ்ரேல் இது எல்லா கட்சிகளும், யாயிர் லாபிட் போன்ற எல்லா கட்சி தலைவர்களும், ஏனைய எம்பிக்களும் அங்கே தங்களுடைய கையெழுத்து பிரதியை அளித்திருந்த நேரத்தில் ஸ்மோட்ரிச் would not vote for in the favor அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ரிலீஜியன் ஜியோனிசம் பார்ட்டி மறுத்துவிட்டது. இவர் தான் நேதன்யாகுவுடைய அமைச்சரவையில் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு தீவிரமான விஷக்கக்கு ஆளுமை. விஷத்தை தான் இவர் கக்கி கொண்டே இருப்பார். பட்டினியால் சாகடிக்க வேண்டும், ஒருவரை கூட விடக்கூடாது, சுட்டு தள்ள வேண்டும், குண்டுகளை போட வேண்டும், வளர்ந்து வரக்கூடிய பலஸ்தீனர்களையும் விடக்கூடாது. இப்பொழுது அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நம்முடைய பிணை கைதிகளை விடுதலை செய்த பிறகு போரை தொடர வேண்டும் என்று விஷத்தையும் வெறுப்பையும் கக்கும் இஸ்ரேலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பெசலில் ஸ்மோட்ரிச் என்ன சொல்கிறார்? ஸ்மோட்ரிச் would not vote in the favor of this ceasefire agreement அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே நேரம் இந்த ரைட் விங்ஸ் நாட் போல்ட் த கவர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அப்போ அவர்கள் அதை ஆணியை பிடுங்கி விடுவார்கள். அப்படின்னால் அரசாங்கம் கீழே விழுந்துவிடும். அப்படித்தான் அது விஷயம். இதுவரைக்கும் தாங்கி கொண்டிருந்த பென்கேவிரும் ஸ்மோட்ரிச்சுக்கும் இடையிலே 60 ஆதரவோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தது. அதே மாதிரி ஆர்த்தடாக்ஸ் பார்ட்டியும் அவர்களுக்கு ஆதரவு விளக்கினாலும் இப்போது அரசுக்கு ஆதரவை கொடுத்தார்கள். மனரீதியாக ஆதரவை விளக்கிவிட்டார்கள். அப்போ இவர்கள் எம்பிக்களை விளக்கிவிட்டால் 47 வந்துவிடும்.
நெசட்டில் அவர்கள் வலிமை இழந்து அநேகமாக இன்னும் சில மாதங்களில் சில வாரங்களில் அவர் ஆட்சி இழப்பார் என்றும் நாம் நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்க ஃபோர்ஸ் வன்முறைகளை தடுப்பதற்கு எகிப்து, கத்தார், துருக்கி மிலிட்ரி இவர்களோடு would also embedded in the team என்கின்ற ஒரு செய்தியை அஃபீஷியல் செய்திருக்கிறார். அமெரிக்கா ஃபோர்ஸ் எகிப்து, கத்தர், துருக்கி இந்த மிலிட்ரியோடு would also embedded in the team பெட்டாலியன், அதாவது பெட்ரோல் இவற்றில் ஈடுபடும். அப்போ இது ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்குது. இல்லாமல் 200 பேரும் இன்டெலிஜென்ஸ் உள்ள வர முடியாது. கூட்டுப்படை கண்காணிப்பில் அமெரிக்கா இல்லாமல் அரபு படைகளோடு அமெரிக்க படைகளும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருப்பார்கள் என்பதும் அஃபீஷியல்ஸ் சொன்ன செய்தியும் நேற்று வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா யூஎஸ் டீகாம்ப்ளிகேட்டட் செயற்பாடு ஹமாஸ் ஐடியை பலமாக செயல்படும் என்கின்ற அந்த அடிப்படையில் no one can in Gaza would be forced to leave the territory அப்படிங்கிறத the peace planல அவங்க சொல்கிறாங்க. அமெரிக்கா எந்த நிலையிலும் காசாவினுடைய மக்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்பதை அமெரிக்கா மிக மிக உறுதியாக இருப்பதாக அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் தெளிவுபடுத்திவிட்டார். ஒரு காலமும் இனி காசா மக்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள். காசாவுடைய மக்கள் பலஸ்தீனத்திலே இருப்பார்கள். அதுதானே இந்த சரத்தினுடைய அடிப்படை. இதுதான் மிக முக்கியம். இங்கே தான் இஸ்ரேல் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. அகன்ற இஸ்ரேல், த கிரேட்டர் இஸ்ரேல், அவர்கள் ஜொர்டான், கோலான் குண்டுகள், சிரியா, ஈஜிப்ட் எப்படியெல்லாம் எங்களுக்குத்தான், இட்ஸ் அ ப்ராமிஸ்ட் லேண்ட் என்று சொன்னவர்கள் இந்த அக்ரிமெண்ட்டின் மூலமாக ஒன்றும் அவர்களுக்கு நடக்கவில்லை. இதில் யார் வெற்றி தோல்வி என்பதை தாண்டி இதெல்லாம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அல்டிமேட்டம் இதுதான் அல்டிமேட் கோல். நாங்கள் டிஸ்மேண்டல், டெஸ்ட்ராய்டு, அன்ஹிலேட்டட் ஃப்ரம் டெரிட்டோரி. ஒன்றும் நடக்கலை. அழிப்போம், உருக்குலையை செய்வோம், மக்களை விரட்டுவோம், எங்கள் எல்லையை விரிவுபடுத்துவோம், செட்டிலர்ஸை அனுபவிப்போம், காசா முழுவதும் ஆட்சியிலே கொண்டு வருவோம். 2 வருஷம் 2-3 நாட்கள் முடிந்திருக்கிறது. இன்று காலை 4வது நாள் ஒன்றும் நடக்கவில்லை என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இதில் வெற்றி தோல்வி என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நெத்தன்யாகு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஹீஸ் ஹெயில்ட், அமெரிக்க அதிபரை அவர் புகழ்ந்தார். அது மன்றாமல் த மொமெண்டஸ் டெவலப்மெண்ட், த ஹோஸ்டேஜ் விடுதலை குறித்து, தனது பணிகளை குறித்து அவர் புகழாரம் சுட்டி கொண்டார். பலஸ்தீனத்தில் நடந்த இந்த போரில் எம்மோடு இணைந்த மிலிட்ரி அஃபீஷியல்ஸ், அமெரிக்க அதிபர்கள், நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி கொண்ட திரு பெஞ்சமின் நெத்தானியாகு அமெரிக்காவிற்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஹெல்ப் என்கின்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தினார். அமெரிக்காவின் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போது டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனும் இந்த சட்ட வரைவுகளை முழுமையாக வடிவமைத்த ஜெரி குஷ்னர், ஸ்டீவ் விட்காஃப் 2 பேரும் இந்த பிரஸ் மீடியா மீட்டிங்கில் அவர்கள் இருந்தார்கள். அவர் என்ன சொன்னார்? பெஞ்சமின் நெத்தானியாகு, நாங்கள் வெற்றிகரமாக பிணை கைதிகளை விடுதலை செய்துவிட்டோம். அவர் தன்னை புகழ்கிறார், அமெரிக்காவை புகழ்கிறார். புகழ்ந்து கொண்டு தன் தேசம் வெற்றி பெற்றதாக அவர் சொல்கிறார். 2 வருடங்களாக இஸ்ரேல் இந்த பணியில் ஒரு இன்கிரெடிபிள் ஜாப் என்பதை குஷ்னர் புகழாரம் சூட்டினார். அது எனக்கு புரியவில்லை. ஏன் அவர் அப்படி சொல்கிறார் என்பதும் புரியவில்லை. 2 வருடமாக இஸ்ரேல் இராணுவம் செய்த பணியை அமெரிக்காவினுடைய மருமகன், அதாவது ட்ரம்பின் மருமகன் ஜெரி குஷ்னர் சிறந்த பணி என்று பாராட்டுகிறார். அங்கேதான் த இன்கிரெடிபிள் ஜாப் என்று சொல்வதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்பதும் எமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தானியாகுடைய வெற்றிகரமாக இந்த பிணையாளிகள் விடுதலையும் அவர் சொன்னார். மீண்டும் தொடர்கிறார் பெஞ்சமின் நெத்தானியாகு,
நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிவிட்டேன், பரவாயில்ல. நான் பிணையாளிகளை கொண்டு வருவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுத்தனே, அதை ஒருபோதும் நாங்கள் கெட்டவே எப்படி அதன் முயற்சியிலிருந்து ஒருபோதும் தள்ளி போகவில்லை, அதை கைவிட்டுவிடவும் இல்லை. தொடர்ந்து முயற்சி செய்து கடும் சிக்கலுக்கிடையே நான் கொண்டு வந்து விட்டேன், பார்த்தீர்களா என்றும் அவர் தேசத்தின் மக்களை பார்த்து கேள்வியும் எழுப்பினார். அதை போன்று சிலர் இது சாத்தியமில்லை என்று சொன்னார்கள். யார் சொல்கிறா? பெஞ்சமின் நெத்தானியாகு சொல்றார். நான் கொடுத்த வாக்கை வெற்றிகரமாக நிலைநிறுத்தி பிணை கைதிகளை உயிரோடும் டிசிட்ஸ் அவர்களுடைய உடலோடும் கொண்டு வந்து விட்டன. இந்த நாட்டில் உள்ள பல எதிர்க்கட்சிகள் சாத்தியமில்லைன்னு சொன்னாங்களே, இப்போ பார்த்தீங்களா, நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் என்றும் திரு பெஞ்சமின் நெத்தானியாகு அவர்கள் தன்னுடைய பணி சாதனைகளாக தேசத்திற்கு அவர் தனது பேச்சை வாக்கை அவர் சொல்கிறார். அதே சமயம் ட்ரம்பினுடைய எக்ஸ்டர்னரி ஒர்க்குக்காக அமெரிக்காவுக்கு நன்றி செலுத்தி கொண்டார். அமெரிக்கா த மாசிவ் டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் ஆன் ஹமாஸ் என்றும் அவர் கோரிக்கை, அதாவது தனது கடந்த நிலைப்பாட்டை உறுதி செய்தார். அமெரிக்கா த மாசிவ் டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் ஆன் ஹமாஸ் என்பதையும் அவர் கோடிட்டு காட்ட ஒருபோதும் மறக்கவில்லை. அதே சமயம் இங்கே ஒரு வார்த்தை சிறு வெறுப்பாக அமைந்தது. மீண்டும் போருக்கு வந்தால் அந்த கேள்விகளுக்கும் அவர் ஒரு புள்ளியை வைத்திருக்கிறார். இதுவும் ஒரு அரசியல் சூட்சம்தான். அங்கு போர் இனி நடக்கப் போவதில்லை. ஏனென்று சொன்னால் இன்டர்நேஷ்னல் கேரண்டி மட்டுமல்ல, அங்குடைய கெசட்டினுடைய அனுமதி சர்வதேசத்தினுடைய பாதுகாப்பு வலயம். ஆகவே இனி அங்கே இஸ்ரேல் போரிடவும் முடியாது, உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. இதே சமயம் எல்லாம் நிலைகளிலும் இருந்த இந்த ஃபோர்ஸ் ரிட்டர்ன் டு த லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்பதை நான் சொல்லியிருந்தேன். ஆகவே ஃபுல் பேக் வித் 24 hours இந்த படைகள் நான் ஏற்கனவே சொன்னது போன்று விலகத் தொடங்கிவிட்டன. இதுவரை காசாவினுடைய மண்டலத்தில் 53% அர்பன் பகுதிகளில், அதாவது சிட்டிகளில் இல்லை, வெளிப்புறங்களில் ஆக்கிரமித்திருந்தார்கள் ஐடிஎஃப் வீரர்கள். ஆகவே அவர்கள் அங்கிருந்தே நிலைகளை மீண்டும் திரும்ப தொடங்கியிருக்கிறார்கள். த கேர்ட் ஃபப்பர்சோன் அவர்கள் அமைத்து கொண்ட இராணுவ இடையக மண்டலங்கள் முழுமையாக கலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்டையர் காசாவினுடைய பார்டர், அதே சமயம் ஃபிலடெல்ஃபி காரிடார், நெட்சோரிம், பைத்துல் ஹனூன், பைத்துல் லாஹியா, இந்த பகுதிகளெல்லாம் இருந்த ஐடிஎஃப் வீரர்கள் முழுமையாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். நெட்சோரிம், ஃபிலடெல்ஃபி காரிடார் ரஃபா கேட்டுக்கு பக்கத்தில் உள்ளது. பைத் ஹனூன், பைத்துல் லாஹியா, பைத்து ஹானூன், கான்யூனுஸினுடைய ரஃபா கேட், இங்கிருந்து அனைத்து குழுமங்களும் படைகள் வெளியேறிக்கொண்டே இருக்கின்றன. நேற்று வரை தோழர்களே, முன்தினம் வரை அமலாக்கம் நடந்து கொண்டிருக்கிற கடைசி நேரம் வரை குண்டுகளை பொழிவதற்கு இஸ்ரேல் சகிக்கவில்லை. அப்போது கூட ஒரு டசனுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்துதான் போனார்கள். 67,000த்திற்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். 1,70,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம், ஊனமுற்று இன்றைக்கும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 ஆண்டுகள் நடந்த மாபெரும் சிக்கலில் காசா மருத்துவமனை ஒன்றுமே இல்லை, காசாவில் ஸ்கூல் ஜோன் ஒன்றுமே இல்லை. ஒட்டுமொத்தமாக 500க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இடித்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. தோழர்களே, ஒட்டுமொத்தமாக 90%த்திற்கான வாழ்வியல் அபார்ட்மெண்ட்ஸ், வீடுகள் கற்களாக குவிந்திருக்கிறது. அமெரிக்க அதிபருக்கு ஹமாஸுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் முழுமையாக இஸ்ரேலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை சர்வதேச சமூகம் அமெரிக்காவுக்கு எழுப்பியிருக்கிறது. காசாவில் தற்போது அமைதி சேர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் காசாவில் நான் அமைதியை கொண்டு வந்தேன் என்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் என்ன சொல்கிறார்னா, இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிற போது நான் எகிப்தில் இருப்பேன் என்றும் அவர் சொல்கிறார்.
நல்ல பணிதான், அவரை பாராட்டியே ஆக வேண்டும். ஆரம்பத்தில் மனிதன் என்ற முறையில் பல விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாலும் இன்று கூட சில காணொளியில் சில சகோதரர்கள் அமெரிக்கா அவற்றை கையில் எடுப்பதற்கு உள்ளே நுழைகிறார்கள் என்றெல்லாம் சில கருத்துக்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க படைகள் பெரிதாக இல்லை, வெறும் 200 பேர் தான். அதுவும் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படைகள் எப்படி உள்ளே வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு இணைந்து தான் அரபு படைகளோடு சேர்ந்து இன்டெலிஜென்ஸ் 200 பேர் மட்டும்தானே தவிர அமெரிக்காவினுடைய மிலிட்ரி முழுமையாக அங்கு வரவில்லை என்பதையும் உங்களுடைய மேலான பார்வைக்கு நான் கொண்டு வருகிறேன். காசாவில் அமைதியை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் எனக்கு இதில் பெரும் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கிறது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொள்கிறார். அவர் இப்பொழுது ஒரு கதாநாயகனாக மாறியிருக்கிறார். இதற்கிடையிலே மிகப்பெரிய வளர்ச்சியிலே டென்மார்க் 100 மில்லியன் குரோனர்களை காசாவினுடைய வளர்ச்சிக்காக அறிவித்திருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை நாம் இங்கே அறிவித்துக் கொள்கிறோம். 100 மில்லியன் அமெரிக்க 100 மில்லியன் குரோனர்களை டென்மார்க் அறிவித்திருக்கிறது. பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் 2 ஸ்டேட் சொல்யூஷனை வலியுறுத்தி வரும் நேரத்தில் மீண்டும் அவர் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாக எமது தேசம், எமது நாடு முழுமையாக காசாவினுடைய மறு கட்டமைப்பில் முழு தீவிரமாக பிரான்ஸ் இறங்கும் என்ற கருத்தை அவர் முழுமையாக நேற்று மகிழ்ச்சியோடு செயல்படுத்தியிருக்கிறார். அதை அறிவிப்பும் செய்திருக்கிறார். ஹமாஸ் வெறுங்கையுடன் இருக்காது, அவர்கள் ஆயுதங்கள் வைத்து கொள்வதுதான் அவர்களுடைய பாதுகாப்புக்கு நல்லது என்கின்ற குரல்களும் அங்கே எழுந்திருக்கிறது. ஆனால் ஹமாஸை பொறுத்தவரை இந்த அக்ரிமெண்ட்டை எப்படி சைன் பண்ணாங்க என்பதை அந்த டிராப்டை பார்க்கவில்லை, அதை பார்த்தவர்களுக்கு தெரியும். ஆனாலும் சிறு ஆயுதங்கள் இல்லாவிட்டால் ஹமாஸுக்கு என்ன சிக்கல் என்றால் இஸ்ரேலோடு போர் புரிவதற்கு அல்ல. ஏற்கனவே அங்கே சஹாபாப்ஸ் போன்ற பல குழுக்கள் இருக்கிறார்கள். 16க்கு மேற்பட்ட அதற்கு மேற்பட்ட போராளி குழுக்கள் அல்லாமல் பல இனக்குழுக்கள் அங்கே ஆயுதங்கள் வைத்திருப்பதால் ஹமாஸ் நிரபராதியாக மாறிவிட்டால் அது அங்கே சில சிக்கல்களை அவர்களுக்கு ஏற்படுத்திவிடும் என்கின்ற அச்சத்தால் ஒரு குறைந்த அளவான ஆயுதங்களை ஹமாஸ் வைத்து கொள்ள வேண்டும் என்ற குரல்களும் எழும்பியிருக்கிறது. ஆனால் ஹமாஸ், அமெரிக்கா, கத்தர், எகிப்து, ஜொர்டான் அதாவது துருக்கி இவர்களுடைய வாக்குகளை மீறி எதுவும் செய்யவும் கூடாது, எதுவும் செய்யாது என்பதுதான் உண்மை. இது ஒரு முழுமையான வெற்றி. இந்த வெற்றியில் இஸ்ரேல் வெற்றி பெற்றார்களா அல்லது ஹமாஸ் வெற்றி பெற்றதா என்பது தேவையற்ற பிரச்சனை. ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்த மனிதநேயம் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆக்கிரமிப்பில் இருந்த இந்த பகுதியில் தங்கள் உயிரிழப்பை மிகவும் கவலைப்பட்டவர் ஒரு மரியாதைக்குரிய மனிதராகத்தான் ஐடிஎஃபினுடைய ஜாம்பவானாக இருந்த இயால் ஜமீரை சொல்ல வேண்டும். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு முன்பே அவர் சொன்னார், நாங்கள் போரிட தயாராக இல்லை. அவர் ஒரு இடதுசாரியான என்றும் அறியப்படுகிறது. கொத்து கொத்தாக இராணுவ வீரர்கள் என்பதை நன்கு உணர்ந்தவர் கடுமையான வாதத்தை செய்தார். இந்த அக்ரிமெண்ட் வந்த உடனே இயால் ஜமீர் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஏனைய கமாண்டர்ஸ் ஜவான்களோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நிலை கொள்ள செய்து அனைத்தையும் அவரது பணியையும் அவர் செய்திருக்கிறார். அதே போன்று எதிர்க்கட்சிகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாயிர் லாஃபிட் போன்றவர்கள், பெத்தாலின் நிறைய பேர் எல்லோருமே அவர்கள் இது ஒரு பாசிட்டிவாக இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் வாழ்கிற யூதர்களும் கிறிஸ்தவ சமூகமும் முஸ்லிம்களும் ஏன் ஒட்டுமொத்த மனித சமூகமும் அமைதி அடைந்திருக்கிறது. அப்பப்பா, இனி பிள்ளைகள் கொல்லப்பட மாட்டார்கள் என்கின்ற ஒரே ஒரு எண்ணம்தான். இங்கே மற்ற எண்ணங்கள் யாதுமில்லை. கடலோர பகுதிகளில் இன்று காலை சாறை சாறையாக மக்கள் தெற்கு காசாவில், தெற்கு பலஸ்தீன பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி அவர்கள் மகிழ்ச்சிகரமாக பயணிக்கிற காட்சியும் நாம் காண முடிகின்றது. இன்னும் பல புதிய அப்டேட்ஸ்களோடு உங்களுக்கு நான் அடுத்த செய்தியிலே சந்திக்கின்றேன். நன்றி.